ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து 90s பிஸ்கெட்னு சொல்லலாம். வீட் பிஸ்கெட் நம்ம சின்ன வயசுலலாம் குட்டி குட்டியாக சாப்பிட்ருப்போம்ல, அந்த பிஸ்கெட் தான். ஸோ ஒரு பவுலில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா நிறையவே வந்துட்டு பட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பவுடர்டு சுகரில் வந்து நம்ம கார்டமமும் போட்டு அடிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அரை டம்ளருக்கு வந்துட்டு கோதுமை மாவு, 1/4 டம்ளருக்கு மைதா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாகவும் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு வராமல் போயிடும். ஸோ இந்த பதத்தில் தான் வந்து இந்த பிஸ்கெட் வரதும் வராதது இருக்குது. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சோண்டு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு அப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு கேக் மாதிரி இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சின்ன வயசில் என்னோடய ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வந்து செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் இல்லையா. மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்து கூட இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிஸ்கெட். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.